தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த ஆவியை வாரும் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய ஆன்மாவை தூய்மையாக்கி நாள்தோறும் ஆண்டவரின் அச்சத்தில் நாம் வாழ்ந்து பரிசுத்தமானவை பற்றி யோசித்து அதன் பற்றி பேசி மற்றும் அதன் அந்த அந்த பரிசுத்தமானவர்களை செயலாற்ற நமக்கு தேவையான வல்லமையும் ஆற்றலையும் தந்தவுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஆண்டவர் இயேசுவின் திருதலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அந்த இதயத்திலிருந்து நமக்காக பொழிந்து வருகின்ற அந்த அமைதி, வல்லமையின், அன்பின் ஊற்றுக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நாம் யாருக்காக நாம் பயப்பட வேண்டும்? இந்த உடலை கொன்று போடுறவருக்கு பயப்படக்கூடாது. மாறாக நாம் இறந்த பிறகு இந்த உடலையும் நம்முடைய ஆன்மாவையும் அந்த நெருப்பில் எரிய வல்லமை பெற்ற நம்ம ஆண்டவருக்கு நம்ம படைத்தவருக்கு நாம் அச்சம் வைத்து வாழுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உடல், இந்த ஆன்மா நம்ம ஆண்டவர் அளித்த நமக்கு தானமாக இருக்கின்றது. ஒரு முறை ஒரு குழந்தையை திருமுழுக்கு அளிப்பதற்கு ஒரு குருவானிடனும் ஒரு கோயிலுக்கு எடுத்து வந்தார். அந்த குருவானவர் அந்த குழந்தையை தன் கைகளில் ஏற்றுக்கொண்டு அதை அந்த அந்த ஆண்டவர் இயேசுவின் சிலுவை முன்பே அந்த குழந்தையை உயர்த்தி கூறிய வார்த்தைகள், இதோ நீ அஞ்ச வேண்டிய ஒருவரை பார், இதோ நீ அஞ்ச வேண்டிய, நீ பயப்பட வேண்டிய ஒருவரை பார் என்று அந்த குழந்தைக்கு கூறினார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் உண்மையாகவே பயப்படுத்தி நாம் வாழ வேண்டியது நம்மை படைத்த ஆண்டவருக்கு. ஆனால் பல பயங்கள் என்று நம் உள்ளத்தில் மனத்தில் சூழ்ந்து நிற்கின்றனர். நம்முடைய பாவங்களால், நம்முடைய வாழ்க்கையால், நம்முடைய பலவிதமான பயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து பயத்தையும் நாம் அகற்றி நமக்கு தேவையான வல்லமையும் ஆறுதலும் அளிப்பவர் நம் ஆண்டவர் இயேசுவே. இந்த முழு வீலியத்திலும் அந்த வீலியம் தக்னர்கள் கூறுகின்றார், 365 முறை நம் ஆண்டவர் பயப்படாதே, அஞ்சாதே, இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற வார்த்தைகள் வருகின்றதா? அப்படி என்றால் நம்முடைய ஆண்டின் நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கூறிய வார்த்தை, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று. ஆகவே நாம் நலவற்றை செய்வதற்கு என்றைக்கும் அஞ்ச வேண்டாம். மாறாக தீமையானவை செய்ய, தீமையானவை பேச, தீமையானவை பார்க்க நாம் அச்சம் கொண்டு ஆண்டவர் பார்வையில் உகந்த தூய்மையான வாழ்க்கையை வாழ ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். ஆமீன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலர் உந்தன் புகழ் பாடுதே. அலை ஓயா கடல் உந்தன் கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலை ஓயா கடல் உந்தன் கருணை மனம், வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, பாடுகிறேன் உன்னை இயேசுவை. அன்னையும் நீரே தந்தையும் நீரே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவை. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவீனை தனை இன்று நீ மீற்றினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீனை தனை இன்று நீ மீற்றினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, பாடுகிறேன்
உன்னை இயேசுவே. அன்னையும் நீரே தந்தையும் நீரே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீரே தந்தையும் நீரே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஜெபிப்பமாக. நிறைவா இதோ நம்முடைய தூய் ஆவியிலே நம்மில் பொழுது நாள்தோறும் உமக்கு மட்டுமே அச்சம் கொண்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தராகவும் தூய்மையாகவும் உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ நமக்கு தேவையான வலிமை ஆற்றலும் தந்துள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உம்மை ஆஸ்வதிப்பராக. ஆமேன்.